ஒரு பள்ளிக்கூட வாசல்ல பலூன்காரர் ஒருத்தர் பலூன்களை வித்துக்கிட்டு இருந்தாராம். அதெல்லாமே மேலே பறக்கிற பலூனா, கேஸ் பலூன்னு சொல்லுவோம்ல, அதான். அவர் பலூன்களில் காத்தடிச்சு விற்கிறத பார்த்துட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு மெல்ல அவர்கிட்ட போய், இந்த பலூன் எல்லாமே மேலே பறக்குமா என்று கேட்டார். ஓ, பறக்குமே, என்ன விஷயம் என்றார் பலூன்காரர். பலூன் எந்த கலர்ல இருந்தாலும் பறக்குமா என்று மீண்டும் கேட்டால் அந்த சிறுமி. சிறுமி ஏன் இப்படி கேட்குறா என்று பலூன்காரருக்கு புரியவில்லை. ஏம்மா கேட்குற? இல்லை, பலூன் கருப்பு கலர்ல இருந்தா கூட பறக்குமா? பலூன்காரருக்கு இப்போது விஷயம் புரிந்தது. அந்த சிறுமியின் நிறம் கருப்பு. பலூன் மேலே போறதுக்கு காரணம் அதோட கலர் இல்லைம்மா, உள்ள இருக்கிற காத்து தான். என்ன கலர்னாலும் உள்ள இருக்கிற சரியா இருந்தா யார் வேணும்னாலும் உயரலாம் என்றார் அவர். ஒரு சின்ன பாப்பா மனசுல கூட நிறத்தால உண்டான மனத்தாழ்வை எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா கதாசிரியர். வெள்ளத்தோலோ கருப்பு தோலோ, மக்கி போற தோலுக்குள்ள மறைஞ்சிருக்க மனசுக்கு தாங்க உண்மையான நிறம் இருக்கு. நிலையானதும் கூட. என்ன, அங்கேயும் பாகுபாடு உண்டு. வெள்ளைனா வெளிச்சம், கருப்புனா இருட்டு. வெளி தோற்றத்தை வச்சு ஒருத்தரை தாழ்வா மதிப்பிடுறவங்க கருப்பான மனம் படைச்சவங்க. ஒரு வரியில சொல்லணும்னா, குணத்தை கொண்டுதான் தங்கமும் மதிப்பிடப்படுது, நிறத்தால அல்ல. உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க குணமும் திறமையும் தான் உங்களை உயர்த்தும், வெளி தோற்றம் இல்லை.